இந்த ஃபோன் பிளாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து எனர்ஜி பிட்வீன் த பீப்புள். இப்போ அட் அ டைமில் உங்களை 10 பேர் பிளாக் பண்ணி வைக்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த 10 பேர் நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அட் அ டைமில் உங்கள் கூட பழகிறவங்க எல்லாருமே உங்களை பிளாக் பண்ணிட்டு போகிறாங்கன்னா விட்டா ஓடினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நம்மளோட எனர்ஜியில் நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். கணவன் மனைவிகளுக்குள்ள அல்லது கடன் வாங்கினவர்கள் பணத்தை திருப்பி தர மாட்டேன்றாங்க, அல்லது வந்து பார்த்தோன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இப்போ இருக்கக்கூடிய இப்போ என்னுடைய நண்பர் வந்துட்டு என்னை பேசலை அப்படின்னா என்னோட நண்பரோட பேர் வந்து முதல்ல நான் மேலே எழுதிக்கிறேன். அவர் பேர் ராம் அப்படின்னா ராம்னு எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு கீழே என்னோட பேர் நான் வந்து எழுதிக்கிறேன். ஆமாம், அது மாதிரியாக நடுவில் பிரசன்ன சந்தி. பிரசன்ன சந்தி, பிரசன்னா இல்லை பிரசன்ன. பிரசன்ன அப்படின்றது உதயமாகின்ற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். உங்களுக்கு கால்லாம் பண்ண மாட்டாங்க, நான் அன்பிளாக் பண்ணுவாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து இதற்கு என்ன ஒரு மிகப்பெரிய தடை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆங்ஸைட்டினா, நம்மளுடைய படபடப்பு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு உடனே அதை வச்சோடனே இப்போ அன்பிளாக் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலான்ட்டு ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது அந்த மாதிரி படபடப்பு அதிகமாக இருந்தால் அவங்க அன்பிளாக் பண்ணுறதுக்குள்ள உங்கள் ஃபோன் கெட்டு போயிடும். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நடக்குமே தவிர அந்த அன்பிளாக்ங்கிறது நடக்கிறதுக்கு வந்து அது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். வணக்கம் குருஜி. நமஸ்கார் குருஜி. நீங்கள் சமீப காலங்களில் கூட வீடியோவில் கொடுத்துருந்தீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு தாந்திரிக முறையில் நிறைய ஸ்பெல்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருந்தீங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கினவங்க கூட, நம்ம கடன் கொடுத்தவங்க கூட நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட முகம் கொடுத்து பார்க்குறதில்ல, பேசுகிறோம், கடன் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய ஃபேமிலிஸ்லேயுமே கூட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிறைய இப்போ இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டிவோர்ஸ் கேசஸ்லாம் நம்மளால் நியூஸில் டெய்லி பார்க்க முடியுது. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளுக்கு தாந்திரிக முறைப்படி உங்களோட ரெமெடிஸ் எதனா இருக்கா குருஜி? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குருஜி. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்கள் அப்படி கேட்டிருக்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரேண்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 3 விதமாக கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஒரு கடன் யாராவது திருப்பி பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா சொன்னீங்க. ஸோ அது ஒரு தனியான ஒரு பகுதி. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு சில பேர் பழகிட்டு அவங்க வந்து திரும்ப அவங்க முகம் கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக வந்து அந்த கணவன் மனைவி டிவோர்ஸ் கேசஸ் அப்படின்னு எல்லாமே வெவ்வேறு மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாருக்குமே, இந்த 3 விதமான மனிதர்களுக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாற்றம் சொல்றீங்க. ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபோன் பண்ணாங்கன்னா எடுக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபோனை பிளாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த யாரை கேட்டாலும் ஃபோனை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு. ஃபோன் பண்ணேன் 10 ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, ஒய்ஃப் சண்டை ஆஃபீஸில் இருக்காங்க, நான் 10 ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான். அப்போ அந்த பணம் வாங்கினாலும் ஃபோனை திருப்பி எடுக்க மாட்டேன்றாங்க, பிளாக் பண்ணிடுறாங்க. அல்லது வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சின்னதாக ஒரு பிணக்கம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளேயே அவங்க வந்து ஃபோனை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது மாதிரியாக வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாங்க, ஃபோனில் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான பிளாக்கிங் பண்ணுறது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் விஷயம் அப்படின்னா அதில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம அதுக்கு நிறைய பரிகார முறைகள் கொடுத்துருக்கோம், பிரயோக முறைகள் நிறைய கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஃபோன் பிளாக் பண்ண அன்பிளாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையுமே நம்ம வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னால் கொடுத்த ஒரு விஷயம் தான். இப்பொழுது நம்ம வந்து இன்னுமே இப்போ எல்லாரும் ரொம்ப வேறு மாதிரி முன்னேறிட்டாங்க அப்படின்ற மாதிரியான காரணமாக எல்லா விதத்துலையும் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் வேறு விதமான ஒரு பதிவாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக புதிய பதிவாகவும் இருக்கட்டும் அப்படின்னு. இந்த ஃபோன் பிளாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து எனர்ஜி பிட்வீன் த பீப்புள். இப்போ அட் அ டைமில் உங்களை 10 பேர் பிளாக் பண்ணி வைக்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த 10 பேர் நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அட் டைமில் உங்கள் கூட பழகிறவங்க எல்லாருமே உங்களை பிளாக் பண்ணிட்டு போகிறாங்கன்னா விட்டா ஓடினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நம்மளோட எனர்ஜியில் நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். கணவன் மனைவிகளுக்குள்ள அல்லது கடன் வாங்கினவர்கள் பணத்தை திருப்பி தர மாட்டேன்றாங்க, அல்லது வந்து பார்த்தோன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது 2 நபர்களுக்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ 2 எனர்ஜிஸ் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு நல்ல விதமாக யூஸ் பண்ணால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நல்ல விதமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதை செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து அன்பிளாக் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அன்பிளாக் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட அவங்க மீண்டும் அவர்களை எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் அது வந்து தொடரும்.
இல்லைன்னா சில பேர் வந்து பார்த்தோன்னா அன்பிளாக் பண்ணியிருந்தா 2 நாள் அன்பிளாக் பண்ணி வச்சிருந்தா திருப்பி 3வது நாள் வந்து பிளாக் பண்ணிட்டா சாமியும்பா. ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுமே அது நம்மளுடைய அந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றது எப்படி எதிராளியுடன் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாகவே இருக்க வேண்டும்னு வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகக்கூடியதாகவுமே இருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது நம்ம வந்து வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கலாம். எதற்காக வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரனுடைய தினம். சுக்கிரன் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்னு. நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும், நான் கடன் கொடுத்தவன் அவன் வந்து யாரோ ஒரு ஆள் அவன் வந்து திருப்பி கொடுப்பான்னு நினச்சிட்டு நான் கொடுத்தேன் அல்லது வட்டிக்கு கொடுத்தேன், அவனுக்கு எனக்கு தொடர்பு அப்படிலாம் இல்லை, ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் இல்லைன்னாலும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம அவனை தொடர்பு கொள்கிறோம். ஸோ அப்போ யாராக இருக்கட்டும் அவர்களிடம் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நம்ம வந்து சுக்கிரனுக்கு உண்டான ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. சுக்கிரன் வந்து முதல் விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது அவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காக இருக்கக்கூடியவர் அப்படின்றது. சுக்கிரனுக்காக அந்த மாதிரியான ஒரு நாட்களில் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஷஷ்டி திதியிலே செய்வது இன்னுமே பெட்டராக இருக்கும். சஷ்டி திதியில் கூட செய்யலாம். சஷ்டி திதியில் செய்கிறது இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான என்னவித ஒரு பிணக்குகள் இருந்தாலும் அந்த பிணக்குகளை நாம் சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு காலமாக நாம் வந்து சஷ்டி திதியை வச்சுக்கலாம். இதில் வளர்பிறையா தேய்பிறையா இப்படிலாம் போக வேண்டாம். இதெல்லாம் பிற்காலத்தில் வந்த நிறைய விஷயங்கள். ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வளர்பிறையில் செஞ்சால் தான் பலன், தேய்பிறையில் செஞ்சால் தான் பலன் இப்படிலாம் இல்லை. நம்ம சஷ்டி திதி அவ்வளவுதான். சஷ்டி திதியை நம்ம வந்து இது பண்ணணும். நம்ம வந்து வளர்பிறை தேய்பிறைங்கிற விஷயத்துக்குலாம் போகாமல் சஷ்டி திதியில் பண்ணுறதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது வெள்ளிக்கிழமை. ஸோ அப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு சிகப்பு கலர் பேனா. சிகப்பு கலர் அப்படிங்கிறது பாடி கிடையாது. பாடி சிகப்பாக இருந்தாலும் ஓகே, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மை வந்து சிகப்பாக இருக்கணும். அது வந்து பால் பென்னாக இருந்தாலும் சரி அல்லது இங்க் பென்னாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அவர்கள் ஒரு வட்டம் போட்டு கொள்ள வேண்டியது. இந்த வட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல கிரகங்களுக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த வட்டம் அப்படின்னு ஏன் நம்ம வட்டமாக போடுறோம், ஏன் சதுரமாக போடவில்லை, ஏன் வந்து நாம வந்து முக்கோணமாக போடவில்லை, ஏன் முக்கோணம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கோணம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய ஒரு சிம்பிளாகவுமே நம்ம வந்து சொல்லக்கூடியது, ஒரு யோனி ரூபம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லக்கூடியது வந்து முக்கோணம் அப்படின்றது. கீழ் முக்கோணம் மேல் முக்கோணம் அப்படின்ற மாதிரியான 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. நம்மளுடைய அருகோணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகருக்குண்டான அருகோணம் சிவசக்தி சேர்ந்தது அப்படின்ற மாதிரியாக விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த அருகோணம் இதில் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம எதற்காக இந்த வட்டத்தை நாம் வந்து போடுகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக பார்க்குறோம் அல்லவா. எந்த ஒரு எனர்ஜி இப்போ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த நபர் எங்கே இருக்கிறாரோ தெரியாது, அல்லது நமக்கு தெரிந்தே கொண்டே அவர் மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாரோ அது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்மளை வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கூட அவர்களுக்கு வந்து தீர்மானம் செய்து கொண்டு இருக்கலாம் நீ பக்கத்துலேயே இருந்துக்கிட்டே, அல்லது வந்து அவருக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு அதை வந்து நம்மளை வந்து தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் அவங்க வந்து பிளாக் பண்ணி வைத்திருக்கலாம். அந்த மாதிரி அவங்க போடும்பொழுது அந்த எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய ஒரு யந்திர மார்க்கமான இந்த விஷயத்திலே சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே தான் இதை பண்றோம். அதனால தான் நீங்க யந்திரம் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அது ஒவ்வொன்றிலையுமே அந்த ஒரு கேப் இருக்கும். 4 யந்திரம் பண்ணி உள்ளுக்குள்ள யந்திரம் வந்து நம்ம வந்து ஓவராலா ஸ்கொயர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கொயர்ல 4 விதமான பிளாக்கேஜஸ் வந்து இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகாமல் எதுவும் வந்து டைட் ஆகக்கூடாது, ஒரே இடத்துல கார்னரில் போய் சிக்கிடக்கூடாது, எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ற மாதிரியாக அதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஓப்பனாக விட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வட்ட வடிவமாக இருக்கக்கூடியதாக தான் எந்திரம் இருக்கும். அதுபோல தான் இந்த ஒரு விஷயமே. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா முதல்ல மேலே எழுத வேண்டியது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா யார் உங்களை பிளாக் செய்து வைத்திருக்கிறார்கள், அவங்க பிளாக் செஞ்சு வச்சிருக்கிறவங்களுடைய பெயரை மேலே எழுதணும். நடுவில் வந்து வேறொரு எழுத்து எழுத வேண்டும். கீழே வந்து உங்களுடைய பெயரை எழுதி கொள்ள வேண்டியது. யாரை அன்பிளாக் பண்ணணும், உங்களை அன்பாக் பண்ணணும்னா உங்களுடைய பேர். இப்போ என்னுடைய நண்பர் வந்துட்டு பேசலை அப்படின்னா என்னோட நண்பரோட பேர் வந்து முதல்ல நான் மேலே எழுதிக்கிறேன். அவர் பேர் ராம் அப்படின்னா ராம்னு எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு கீழே என்னோட பேர் நான் வந்து எழுதிக்கிறேன். ஆமாம், அது மாதிரியாக எழுது. நடுவில் பிரசன்ன சந்தி. பிரசன்ன சந்தி, பிரசன்னா இல்லை பிரசன்ன. பிரசன்ன அப்படின்றது உதயமாகின்ற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். உதயமாகின்ற சந்தி. சந்தி அப்படின்றது சந்தியா வேளை, சந்தி அப்படின்னு சந்தியா காலம் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடியது. சந்தியா காலம் அப்படிங்கிறது நமக்கு சூரியனும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய இணையக்கூடிய ஒரு வேளை. அவர்கள் இருவரும் சேரக்கூடிய அந்த மாதிரி, அதாவது அந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட், அந்த ஜங்ஷன் சொல்லுவோம், அந்த சந்தி. அது தமிழில் எழுதினாலும் பிரசன்ன சந்தி, ஆங்கிலத்தில் PRASANNA பிரசன்னா.
சந்தி, SANDHI, சந்தி அப்படின்னு எழுதிக்கணும். இது இந்த வார்த்தை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் வேணாலும் எழுதலாம், தமிழில், தெலுங்குல, எந்த லாங்குவேஜ் உங்களுடைய தாய்மொழியோ அதில் எழுதி கொள்ள வேண்டியது. மேலே ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் எழுத வேண்டியது. ஹோலி என்கிற வார்த்தை. ஹோலி கிடையாது, ஹோலி அப்படின்னு. இது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும், அவ்வளோதான். HOLLY, HOLLY வந்து ஹோலி அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்துடும். இது வந்து ஹோலி அப்படின்ற மாதிரியாக ஒரு வார்த்தையை நம்ம வந்து இதை போட்டுறோம். ஒரு டிவைன் நம்பர்ஸ், ஒரு வைப் மந்த்ராஸ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியது இந்த ஒரு எழுத்துக்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம மூடிட்டு இதை ஒரு சின்ன ஒரு பேப்பர் எழுதினா போதும். A4 ஷீட்லலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சிறிதாக எழுதினால் சிறிதாக போட்டால் போதுமானது. நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய கவனம் முழுவதுமே, நம்மளுடைய அனைத்து விதமான ஒரு எனர்ஜி லெவல்ஸுமே நமக்கு வந்து அவங்க நம்மளை அன்பிளாக் பண்ணிட்டு நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை ரிகன்சைல் பண்ணணும் அப்படின்றது ஒரு கணவன் மனைவி ஆகட்டும், அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அப்படி எழுதிக்க வேண்டியது. அல்லது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் இருந்தாங்கன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக ரிகன்சைல் பண்ணணும். நம்ம தொடர்ந்து அவர்களுடைய தொடர்பு நமக்கு தேவைப்படும். பண ரீதியாக விஷயமாக இருந்தால் எப்படியாவது அவர்கள்கிட்ட இருந்து அந்த பிணக்கு நீங்கி அந்த செல்வமானது நம்ம கிட்ட வந்து விட வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அந்த ஃபுல்லாக எனர்ஜியை நம்ம வந்து போட்டு அதில் நம்ம எழுத வேண்டியது. ஒரு தடவை எழுதினா போதும். எழுதி அதை அப்படியே மடித்து நம்மளுடைய மொபைல் இருக்கு இல்லையா, அந்த மொபைலுக்கு பின்புறமாக வைத்து மூடிவிட வேண்டியது. யாரும் வந்து பின்புறம் நம்ம எதுவும் எனக்கு கவர் வைக்கல, என்னோட பிளாங்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவர் போட்டுக்கணும். இந்த விஷயத்துக்காக நீங்கள் கொஞ்ச நாள் கவர் போட்டதை யூஸ் பண்ணி தான் வேணும். அந்த மாதிரி தான் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த தனிப்பட்ட முறையில் நம்ம பேக்கெட்டில் வைக்கிறதெல்லாம் பெருசாக ஒர்க் ஆகாது. நம்ம சில விஷயங்கள் எல்லாம் தலகாணி கடையில் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். தலகாணி கடையில் வைக்கிறது நமக்கு வந்து நம்மளுடைய மூளைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், எப்படி இந்த எனர்ஜி பாசிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேசியும் இருக்கிறோம். நிறைய நம்மளுடைய அன்பர்களுக்குமே எல்லாருக்கும் தெரிந்து தான் இருக்கும். அதனால் நம்ம திரும்ப அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த எனர்ஜி லெவல்ஸ் பற்றின ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயமே கூட. அது மாதிரி நம்ம வந்து இதை நம்ம அந்த ஃபோனில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைக்கிறதோட அல்லாமல், யார் நமக்கு அந்த அன்பிளாக் செய்யணுமோ அந்த ஒரு நபரை நினைத்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை அனுதினமும் பல முறை சொல்லி வருவது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரூல்ஸும் கிடையாது. ஹோலி, பிரசன்ன, சந்தி, அந்த நபருடைய பெயர்லாம் சொல்ல வேண்டாம். உங்க பெயர், அந்த நபர்ல பெயர்லாம் சொல்லி எல்லாம் குழப்ப வேண்டாம். நம்ம எப்படி எழுதிருக்கோமோ, ஆமா, நம்மளுடைய ஒரு சங்கல்பமானது, நம்மளுடைய இன்டென்ட் ஆனது அந்த நபரை தான் நம்ம அதுக்காக தானே இது பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. சில பேர் வந்து எனக்கு 3-4 பேர் அன்பிளாக் பண்ணியிருக்காங்க, ஒரே டைம்ல பண்ணலாமா இப்படிலாம் கேட்பாங்க. ஒரே டைம்ல பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த எந்த ஒரு விஷயமாகுமே பொறுத்த வரைக்குமே ஒரு தடவை செஞ்சுட்டு ஒரு விஷயத்திற்காக அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்ற விஷயம். எதுவாக இருந்தாலுமே சரி, அட் அ டைம்ல ஒரு 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 சங்கல்பத்தை வந்து பல்வேறு விதத்திற்கு நாம் திருப்பினோம் என்றால், ஒரு இன்டென்ட்டை நம்ம பல்வேறு விதத்திற்கு நம்ம வந்து பரப்பினோம் என்றால் அது ஒர்க் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுதான் அதுக்கு காரணம். நமக்கு வந்து இந்த விஷயம் சீக்கிரமே மிக எளிதாக சிலருக்கு ஒர்க் ஆகிடலாம். அப்படி இல்லாமல் அதை வந்து ரொம்ப ரொம்ப டிலே பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவர்கள் அதை சரிவர கையாள்வதில் தான் இருக்கிறதே தவிர வேற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. நிச்சயமா குருஜி, எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து ஒரு வசியம் சார்ந்த விஷயமா, இல்லை இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் குருஜி? இது எனர்ஜி லெவல்ஸ் சார்ந்த விஷயம் தான். இது வசியம் சார்ந்த விஷயம் அப்படின்றதுல இது நம்ம வந்து வசியம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ அவர்களை வந்து ஏதோ ஒரு விதத்திலே ஒரு வசீகரப்படுத்துகிறது. அவர்களை வந்து நம்மளுடைய ஒரு எனர்ஜியை வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம இப்போ ஒரு நம்ம டெலிபதிங்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெலிபதின்னு யாராவது நம்மளே வந்து வேற யாராவது பார்க்கும்போது ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு பார்த்தா நீ நிற்கிற அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது. இது மாதிரியான விஷயங்கள் இப்போ இதோட விளக்கங்களுக்குள்ள போனோம்னா நமக்கு வீடியோ ரொம்ப பெருசாயிடும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு உடனடியாக நடக்கிறது அல்லவா, அதுக்கு உண்டான ஒரு ஃபோக்கஸை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போடுறோம். நம்ம அறிவியல் பூர்வமாக அப்படின்ற மாதிரியான விஷயமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த RAS அப்படின்வாங்க. அந்த ஒரு முறை, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு முறை. எதை நீ நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய் என்று நம்மளுடைய பகவத்கீதையிலையும் மற்ற பல கிரந்தங்களிலுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம் உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதை உன்னை வந்து ஒரு நோக்கி செலுத்துகிறதோ, எந்த ஒரு விஷயத்தை நோக்கி செலுத்துகிறதோ, உன்னுடைய ஆழ்மனம் எந்த ஒரு விஷயத்தை நோக்கி உன்னை செலுத்துகிறதோ அதை நோக்கி நாம் வந்து செய்கிறோம் அப்படின்றதும் அதை நம்ம வந்து வசியம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இல்லை ஒருத்தர் ஆகர்ஷணம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாலும் அவர் ஆகர்ஷணம் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அது எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அதற்குண்டான ஒரு பலன் இருக்கும். நிச்சயமாக குருஜி. இப்போ எனக்கு நீங்கள் இப்போ இந்த இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க.
இந்த அவங்க அன்பிளாக் பண்ணுறது பற்றி விஷயங்கள்லாம் இது வந்து இதை இன்னும் அட்வான்ஸாக கற்றுக்கணும். இது வந்து வெறும் விஷயம் அப்படி தப்பாக நினச்சிக்கக்கூடாது. அவங்க இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து இன்னும் டீப்பாக இதை கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? எதுவும் கிளாஸஸ், கோர்சஸ்? இது நம்ம வந்து இந்த வசியம் அப்படிங்கிறது வந்து அஷ்டகர்ம முறைகள் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அஷ்டகர்ம முறைகளில் இப்போ ஒரு திரிகர்ம முறையை நம்ம வந்து இப்போ ஒரு ஜூம் கோர்ஸாக ஆகஸ்ட் 29 நம்ம வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பண்ணோம். நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வசியம், மோகனம், ஆகர்ஷணம் என்கின்ற 3 விதமான ஒரு விஷயங்களுமே நம்ம வந்து எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமாக கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். இதில் வந்து அந்த பிளாக்கிங் அன்பிளாக்கிங்லாம் வராது. அது வேறு விஷயம். ஸோ இதில் வந்து பியூர்லி எப்படி நம்மளுடைய பண்டைய கிரந்தங்களிலே நம்மளுடைய வேதங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வசியம், மோகனம், ஆகர்ஷணத்திற்கு நம்ம அதர்வண வேகத்திலே தனியாக ஒரு சம்மிதை இருக்கிறது. அந்த சம்மிதையிலேயே இதை பற்றி கொடுத்துருக்கிறார்கள். பல்வேறு விதமான முனிவர்களும் ரிஷிகளும் இதை கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து சொல்லித்தரோம். இந்த லேட்டஸ்ட்டாக இப்போ சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஒரு மாடர்ன் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எனர்ஜி லெவல்ஸில் இதுவும் நம்ம அது மாதிரியாக சேர்த்துக்கலாம். பட் இதற்காக இல்லை, இது கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து பல்வேறு விதங்களை சாதிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக நம்ம பண்ணுற மாதிரி. குருஜி, இப்போ அந்த ஃபோனில் எழுதியாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட என்னை பிளாக் பண்ணவங்களோட நேம், என்னோட பேர், நீங்கள் அந்த ஹோலி இதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை நான் ஃபோனில் எடுத்து மடித்து வச்சுட்டேன். எத்தனை நாளையில் அவங்க எனக்கு இது ஃபோன் பண்ணுவாங்க குருஜி? அன்பிளாக் பண்ணி எனக்கு எப்போ கால் பண்ணுவாங்க? எனக்கு உங்களுக்கு கால்லாம் பண்ண மாட்டாங்க, நான் அன்பிளாக் பண்ணுவாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் திருப்பி கால் பண்ணிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து இதற்கு என்ன ஒரு மிகப்பெரிய தடை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆங்ஸைட்டின்னு, நம்மளுடைய படபடப்பு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு உடனே அதை வச்சோடனே இப்போ அன்பிளாக் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலான்ட்டு ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது அந்த மாதிரி படபடப்பு அதிகமாக இருந்தால் அவங்க அன்பிளாக் பண்ணுறதுக்குள்ள உங்கள் ஃபோன் கெட்டு போயிடும். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நடக்குமே தவிர அந்த அன்பிளாக்ங்கிறது நடக்கிறதுக்கு வந்து அது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமுமே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்தாலும் சரி, ஆகர்ஷணம் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம அதை வசீகரணம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்ல ஒரு மந்திர உபாசனைன்னு எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக நாம் எடுத்து செய்தாலுமே அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தேவை என்னன்னா அந்த எதிர்பார்ப்பு, படபடப்பு அப்படின்னு. இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது நம்ம கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு இருக்கும், அதனால தான் இதை செய்கிறோம். அதை படபடப்பாக மாறிடக்கூடாது. அது வந்து இப்போ பண்ணுவாங்களா, காலையிலேயே பண்ணிட்டேன், நான் இது வரைக்கும் 100 தடவை சொல்லிட்டேன், இன்னும் பண்ணவே இல்லையே, இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா நடக்கவே நடக்காது. ஸோ அவங்க இதை பண்ணிட்டு விட்டுறணும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பார்க்காம இருந்திருந்தாங்க அவன் என்ன பண்ணியிருப்பாங்க? இதே மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி அவங்க புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ அந்த புலம்பல்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு, அந்த மனக்கவலைகள் எல்லாம் நிறுத்திவிட்டு, அந்த படபடப்புகளை நிறுத்திவிட்டு, இதை செய்துவிட்டு இது வந்து நமக்கு உண்டான பலனை தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா செய்யலாம். ஒரு சில பேருக்கு இது அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு 10 நாள் ஆகலாம். அவங்க அதுக்கு முன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து சின்ன பிணக்கு தான். அதில் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா மேபி இது பண்ண உடனே அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நம்ம இப்போ இந்த டெலிபதி அப்படின்னு ஒரு முறை சொன்னோம். அந்த ஒரு எனர்ஜி லெவல் எப்பொழுது அவர்களை அந்த பிரசன்ன சந்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவர்களை எப்படி சென்று அடைகிறதோ, அந்த சந்தி அப்படின்ற ஒரு விஷயம் இரண்டும் இணைகிறதோ அப்பொழுது அவர்கள் உடனடியாக செய்து விடுவார்கள். இதெல்லாம் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்கு தான் நான் உதாரணங்கள்லாம் கொடுத்தேன். நம்ம வந்து யாரையோ இப்போ நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க நேரில் வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவோ அவர்களிடமிருந்து கால் வருது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இதுலேயே வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு கணவரை மனைவி போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தானே அவர் அன்பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அது வந்து நடக்காது. அல்லது இதே வாய்ஸ் வர்ஸா பெண்களை பண்ணாலும் சரி, ஆண்களை பண்ணாலும் சரி, அதே போல் தான் நம்ம வந்து கடன் யாராவது ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு அவரை நம்ம வந்து தகாத வார்த்தைகளால் நம்ம வந்து நல்ல சொல்லிட்டு அவர்களை வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமான விஷயமா சொல்லிட்டு பண்ணிட்டோம்னா அவங்க உடனே நம்ம இதை செஞ்சதுனால அவங்க உடனே அன்பிளாக் பண்ணிட்டு வாங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. இதை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயம் சரியாவதற்கு, அந்த எனர்ஜி லெவல் அவர்களை சென்று அடைவதற்கு, அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மனசுக்குள்ள வரணும். அந்த சரி ஓகே போகட்டும், அவன் ஏதோ திட்டான் நம்மளை, நம்ம பணம் கொடுக்கல, அதனால அவன் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டான், அவன் வந்து ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டான், அதை நம்ம வந்து மன்னிச்சு விட்டுட்டு அவன்கிட்ட பணத்தை கொடுத்து தொலைச்சிருவோம், இனி அவன் சங்காத்தமே வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஒரு இன்டென்சிட்டி, நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆழமாக அதை நாம் சொல்லுகிறோம், தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையை விடாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக தான். நம்ம ஒன்னொன்னு செய்யறதை நம்ம உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது பாட்டுக்கு செய்யலாம். இதுக்கு ஆண்கள் பெண்கள் எந்த நேரமும் செய்யலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு தீட்டோ எந்த ஒரு பிரச்சனையோ கிடையாது. வெள்ளிக்கிழமையாக பார்த்து சுக்கிர ஓரையில் ஆரம்பிச்சாங்கன்னா வேகமாக முடியும். ஸோ அது மாதிரி செய்யலாமே தவிர இதற்காக அவர்கள் வந்து ஆயிடுச்சான்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது சரியாகாது.
அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த படபடப்பு அப்படின்றத விஷயங்களையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால் நம்மளுடைய ஒரு ஏமாற்றம். அதை பார்த்துட்டேன், நான் 4 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே வரல ஒன்றுமே வரல நமக்குள்ளேயே அதை சொல்லிக் கொண்டிருக்க நமக்கு ஒன்றுமே வராமல் போயிடும். நம்ம எக்ஸ்ட்ராவா இன்புட்ஸ் கொடுக்குறோம், நம்மளுடைய ஆழ் மனதிற்கும் நம் பிரபஞ்சத்திற்கும் அதிகமாக இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது எதுவுமே வரல, எனக்கு எதுவுமே வரல, இது நடக்கவே இல்லைன்னு அந்த ஒரு விஷயத்தை வந்து பலமுறையாக சொல்லி நடக்கக்கூடிய விஷயத்தையும் ஸ்பாயில் பண்றது. அது மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடியதை கண்டிப்பான முறையில் தவிர்த்தார்கள் என்றால் இது கண்டிப்பாக நடந்துடும். அது எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு எப்படி இருந்தது, எதனால இந்த ஒரு பிரேக் ஆச்சுங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து. சாதாரணமாக தான் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அவங்க ரொம்ப டஃப்பாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் இது மட்டுமே அவர்களுக்கு சரியாகி விடாது. அன்பிளாக் செய்தாலுமே அதுக்கப்புறம் அவர்களுக்கு உண்டான அந்த பேட்ச் ஒர்க்கு, ரிகன்சலேஷன் அப்படின்றதெல்லாம் அவங்க நிறைய அதுக்கு ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரிலாம் பண்ணால் அவர்களுக்கு சுபமாக இருக்கும். நிச்சயமாக குருஜி, இந்த காணொளி மூலயமா இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை இந்த கடன் கொடுத்தவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இது மாதிரியான தாந்திரிக முறை நிறைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருக்கட்டும் சரி, இந்த செல்வ வளம் அனைத்து விதமான செல்வ வளம் பெறுகிறதுக்குமான விஷயங்களும் சரி, நிறைய எங்கள் சேனல் நேருக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் குருஜி. நமஸ்காரம்.